அதாவது மகான்கள் நாளை நடப்பதை இன்றே உணர்வார்கள். என்றைக்கோ வரப்போவதை முன்பே கணிக்கின்ற சக்தி மகான்களுக்கு உண்டு. இந்த மகான்களுக்கு எப்படி ஏற்படுகின்றது? எந்த நேரமும் இறை தியானத்திலே இருந்தால், இறைவனையே துதித்து கொண்டிருந்தால் நமக்கு அந்த ஞானம் கைகூடும். அப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். மகான் ஸ்ரீ விஜயேந்திரர். இவருடைய காலம் 1517 முதல் 1614 வரையான காலகட்டம். கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பகோணத்திலே நகரின் மத்தியிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீமடம். இந்த ஸ்ரீமடத்திலே அன்றைய நாளிலே வழக்கம் போல் நித்தியப்படி பூஜைகளை எல்லாம் முடித்துவிட்டு பூஜை மண்டபத்திலே கம்பீரமாக அமர்ந்திருந்தார் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள். இவர் விஷ்ணு தீர்த்தர் என்றும் அழைக்கப்படுவார். மத்வ மடம் மரபிலே மிகச்சிறந்த துறவிகளிலே ஒருவர் இந்த விஜயேந்திரர். இவரது குரு ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தரால் சந்நியாச தீட்சை பெற்றவர். ஆயகலைகள் 64 கைவரப்பெற்ற புண்ணிய சீலரான விஜயேந்திரர் மன்னர்கள் பலருக்கு ராஜகுருவாக திகழ்ந்தார். அந்த காலத்திலே மன்னர்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட நல்ல சந்நியாசிகளைத்தான் தங்களுடைய ராஜகுருவாக அமைத்து கொள்வார்கள். அதற்கு காரணம், இவர்களுக்கு தன்னலம் என்பது இருக்காது. தனக்காக எதுவும் செய்ய வேண்டும், தன் குடும்பத்துக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பரோபகார சிந்தனையோடு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருப்பவர்கள் மகான்கள். ஆகவே மன்னர்கள் இப்படிப்பட்ட மகான்களைத்தான் தங்களுடைய ராஜ ரிஷிகளாக அமைத்துக் கொள்வார்கள். ஆகவே அன்றைய நாளிலே மன்னர் விஜயேந்திரரோடு பேச ஆரம்பித்தார். விஜயேந்திரர் மன்னரை பார்த்து பேச ஆரம்பித்தார். அன்பரே, தங்களின் நாமம் பிரபஞ்சன சர்மா என்றும் தாங்கள் ஒரு கைதேர்ந்த ஜோதிடர் என்றும் மேலும் கேரள தேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் மடத்து சிப்பந்தி மூலம் நான் அறிந்து கொண்டேன். ஆம் சுவாமி, அடிப்படையிலே நான் ஒரு ஜோதிடர். என்னுடைய முன்னோர்கள் அனைவருமே ஜோதிடத்திலே மிக புலமை வாய்ந்தவர்கள். மன்னர்களுடைய பேராதரவையும் நன்மதிப்பனையும் பெற்று வாழ்ந்தவர்கள். அவர்களை அடியொற்றி அடியேனும் ஜோதிடத்தின் அனைத்து பிரிவுகளையும் கற்று தேர்ச்சி பெற்றுள்ளேன். எங்களுடைய திருவனந்தபுரம் தேச மன்னர் அடியேனை பாராட்டி ஜோதிட மார்த்தாண்டன் என்னும் பட்டத்தை எனக்கு அளித்திருக்கின்றார் என பெருமிதத்துடன் கூறினார் மன்னர்.